வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. ஒரே நாடு ஒரே தேர்தல், மத்திய அமைச்சரவை ஒப்புதல். எல்லாரும் அதை பற்றியே பேசிகிட்டு இருக்கோம். மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அப்படின்ட்டு தன்கருக்கு எதிரான அந்த கண்டன தீர்மானம், நம்பிக்கையில்லா தீர்மானம், அதை பற்றி பேசுகிறத விட்டுட்டோம். அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா அதானியை பேசுகிறத விட்டுட்டோம். இப்படி பல விஷயங்களில் திசை திருப்பதற்கு தான் இது பயன்படுது. நாடாளுமன்றத்தில் 362 பேர் ஆதரவு தெரிவிக்கணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த மெஜாரிட்டி இருக்கா? 293 தான் இருக்குது. அந்த பக்கம் ஒரு 103. ஜேபிசி வச்சாலுமே நீங்கள் தோற்றுருவீங்க. அதுக்கப்புறம் எப்படி நீங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தலை நிறைவேற்ற முடியும்? ஒரு அதிபர் நோக்கி நாட்டை கொண்டு செல்கிறார் மோடி அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க ஊடகத்தில். நம்மை பொறுத்தவரையில் அது இல்லை. இது நோக்கமே என்னென்னா திசை திருப்புவது மட்டும்தான். ஆர்எஸ்எஸ் உடைய அஜெண்டாவை இவங்க கொண்டு வந்து நிறுத்துவாங்க. இது அவங்க காலங்காலமாக பண்ணிகிட்டு இருக்கிறது தான். இதனால் ஒரு துரும்பு கூட விளையாது. இது உச்சநீதிமன்றம் தலையிட போகுது. வெளியில் வரக்கூடிய செய்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் தலையிட போகுதுன்னு அந்தளவுக்குலாம் அது போகாதுங்க. முதல்ல நீங்கள் நிறைவேற்றவே முடியாது. எல்லாருக்கும் ஒரு சந்தேகம், நிறைவேற்ற முடியாதுங்கிறீங்க. மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. ராம்மோகன் யார் மத்திய அமைச்சர், நம்ம நாயுடு கட்சியில் இருக்கக்கூடிய அவரும் இருக்கார். நிதிஷ் கட்சியை சேர்ந்த அமைச்சர்கள் இருக்காங்க. இவங்கெல்லாம் சேர்த்து ஒருமித்த முடிவு தானு நீங்கள் நினைக்கலாம். என்ன நடந்திருக்கு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த மசோதாவுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய தவறு. ஏன்னா மத்திய அமைச்சரவை அப்படிங்கிறது இன்றைக்கி தெரியும், பல அமைச்சர்கள் இருக்காங்க. சிராக் பாஸ்வான்லேருந்து பார்த்தா ஜெயந்த் சௌத்ரி, நிறைய பேர் இருக்காங்க. இதில் ஜெயந்த் சௌத்ரி கட்சிக்கோ இல்லை சிராக் பாஸ்வான் கட்சிக்கோ இல்லை நிதிஷ் கட்சிக்கோ இது உடன்பாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஐயா நாயுடு கட்சிக்கு உடன்பாடான்னு கேட்டால் கூட இல்லை. அது எப்படிங்க நிதிஷ்குமார் அடுத்த வருஷம் எலெக்ஷன் 2025 லாஸ்ட்டில் வைப்பீங்க, 2030 லாஸ்ட் வரைக்கும் இருக்குது. அது எப்படி 2029 அவர் பதவி விட்டு போனால் போயிடுவார் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே? அது எப்படி நடைமுறையில் சாத்தியம்? அதனால் இது வேலைக்கே ஆகாத திட்டம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இன்னும் நிறைய அரசாங்கம்லாம் இருக்குது. அடுத்த வருஷம் 1 வருஷத்தில் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு எலெக்ஷன் இருக்குது. அதுக்கடுத்து 2027க்கு யூபி எலெக்ஷன் இருக்குது. யூபி எலெக்ஷனோட பதவி காலம் 32 தான் முடியும். அப்புறம் எப்படி ஒத்துக்குவாங்க? இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா 293 பேர் மக்களவையில் இருக்காங்க. இந்த பக்கம் ஒரு 243 பேர் இருக்காங்க. 2 பங்கு ஆதரவு இருந்தால் மட்டும்தான் நிறைவேற்ற முடியும். அப்போ இந்த சட்டம் எதற்காக இவ்வளோ பரபரப்பு? எதற்காக? நாடாளுமன்றம் ஒரு நிமிஷம் கூடுனுச்சுன்னா 1.25 லட்ச ரூபா செலவாகுதுன்னு இப்போ ஒரு கணக்கு சொல்லியிருக்காங்க. 9 மணி நேரம் கூடிச்சுன்னா 1.5 கோடி செலவு அப்படின்ட்டு. நாடாளுமன்றம் கிட்டத்தட்ட 14 நாட்களாக முடங்கி இருக்குது. இது எவ்வளோ பெரிய விரயம்! இப்போ வெளியில் பொது வழியில் வந்துருச்சு. ஒரு நிமிஷம் நாடாளுமன்றம் நடந்ததுன்னா இவ்வளோ ரேட்டு, அதாவது 1.5 லட்ச ரூபா செலவாகுது. அப்போ 14 நாளாக முடங்கி இருக்குதே, 9 மணி நேரத்துக்கே 1.5 கோடி. அப்போ 14 நாளைக்கு கணக்கு போட்டுக்கோங்க. இதெல்லாம் யார் பணம்? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதானிக்கும் பிஜேபிக்கும் என்ன தொடர்பு? வலுவாக இவங்க அந்த லஞ்சம் கொடுக்குற வழக்குலையும் மாட்டிக்கிட்டாங்க, அமெரிக்கா மேட்டர்லையும் மாட்டிக்கிட்டாங்க. இதெல்லாம் திசை திருப்பறதுக்கு தான் சோனியா காந்திக்கும் ஜான் சொரோஸுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. இவங்க 2 பேரும் உள்நாட்டு அமைதியை சீர்குலைக்கிறார்கள். ராகுல் காந்தியோடைய பாரத் ஜோடோ யாத்திரைக்கு ஃபண்டு கொடுத்ததே ஜான் சொரோஸ் அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் பிஜேபி கிளப்பிட்டு இருக்காங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இவர்களுடைய நோக்கம் ஒரே நாடு ஒரே தேர்தலை மையப்படுத்தி அல்ல. ஒரே நாடு ஒரே தேர்தலை பண்ணவே முடியாதுங்கிறது குழந்தைக்கு கூட மோடிக்கு தெரியாது. அது எப்படி ஒரே நாடு ஒரே தேர்தல் பண்ணுவீங்க? நமக்கு என்ன கவலைன்னா, இந்த நாட்டின் உயர்ந்த ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர் தலைமையில் அவருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்க? சில பேர் மேலே நமக்கு பெரிய ஒரு மரியாதை இருக்கும். அந்த மரியாதையை போக்குறாங்க பாருங்க இவங்கெல்லாம். இந்த பணம் அதிகாரங்கிறதுக்காக ஒரு கமிட்டி போடுறீங்களே, நீங்கள் இருக்கலாம் அந்த கமிட்டியில். கடந்த காலத்தில் அதாவது நமக்கு பழைய ஆட்கள் நம்ம பேசுவோம்ல, பழைய ஆட்கள் என்ன நடந்தது? நம்ம உத்தமர் ஓமந்தூரார் அவருடைய அரசில் ஒரு சின்ன விஷயத்தை, அதாவது எப்படி அரசு பணி நடக்குதுங்கிறதுக்காக நேரு அவர்கள் ஆள் அனுப்புகிறார். வரவேற்க போகல ஓமந்தூரார். ஏன் அப்படின்னா, என்னைய பற்றிய விஷயம், என் கவர்மெண்ட்டை பற்றி விஷயத்தை பார்க்க வராங்க, நான் ஏங்க அவரை பார்க்க போகணும்? அவர் பாட்டுக்கு பார்த்துட்டு போகிறாரு. இன்னும் கடந்த காலங்களில் உத்தமர் ஓமந்தூரார்னு ஏன் சொல்லிக்கிட்டே போகலாம். நம்ம காமராஜர் ஐயா அவர்கள் இருந்த பெரிய மனிதர்களை பார்த்து, அதாவது இப்படிலாம் இருந்திருக்காங்களே. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில், சில மூதறிஞர் ராஜாஜியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் சிறந்தவர். எல்லாத்தையும் தாண்டி அம்பேத்கர் அவர்கள் நேரு அமைச்சரவையில் இருக்கார். அவர் ஒரு புத்தகம் எழுதுகிறார். அந்த புத்தகத்தை வெளியிடுறதுக்கு 42,000 ரூபா. அதை நேருக்கிட்ட கேட்குறாரு. நேரு கொடுக்கல. நேரு ஏன் கொடுக்கல? இல்லைங்க, இந்த வருஷத்துக்கான கோட்டா முடிஞ்சு போச்சுன்னாரு. ஒரு மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய அம்பேத்கர் அவருக்கு அந்த நிலைமை. இந்த காலத்தில் 42,000 ரூபாவா? அது 40,000 கோடினாலும் செலவு பண்ணுவாங்க.
இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கி வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி தொடர்ந்து மோடி அவர்கள் வலியுறுத்துக்கு காரணம் இதை மக்களுடைய கவனத்தை திசை திருப்புவதற்கு. மக்கள் இதை பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்கல்ல, இது நடைமுறையில் சாத்தியம். இப்போ என்ன ஒரே நாடு ஒரே திட்டம்னா என்ன? மக்கள்லாம் எப்படி பேச ஆரம்பிக்கிறாங்க தெரியுமா? ஒரே நாடு வராதது எப்படி பேச ஆரம்பிக்கிறாங்க? ஒரே நாடு ஒரே தேர்தல்ப்பா, 2029 ஒரே நாடு தேர்தல் வச்சு எலக்ட்ரானிக் மிஷினை வச்சு மொத்தமாக மோடி பிடிச்சிருவார். தமிழ்நாடு எல்லா ஊர்லேயும் ஒரே மாநிலத்துக்கு ஒரே நடத்தல், சென்ட்ரலுக்கு ஒரே நடத்தல், எல்லாத்தையும் முடிச்சுட்டிங்களா? மொத்தமாக வந்துட்டு யார் அவர் வருவா? அவர் தான் அதிபர். அவர் யார்? மோடி வருவார். எத்தனை வயசில்? அவருடைய 77வது வயசில், 77 78 வயசில் வருவார். மோடி வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? அதுக்கப்புறம் ஓடி ஆடி அவரால் வேலை செய்ய முடியாது. அதுக்கப்புறம் மன்னராட்சி தான். என்ன மன்னராட்சி? யாரும் ஒன்றும் கேள்வி கேட்க முடியாது. அவ்வளோதான்ப்பா, எலெக்ஷன்லாம் இல்லைப்பா, மோடியை சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காரு, அதெல்லாம் அமைதியாக இருக்குப்பா, நாங்களே பார்த்துக்குறோம். அவர் வந்து மாநிலத்துக்கு ஒரு ஆளை போடுவார். பிஜேபியோட திட்டத்தை பாருங்கள், மாநிலத்துக்கு மோடி ஒரு ஆளை போடுவார். ஏன்னா மாநிலத்துக்கும் முதலமைச்சர்லாம் தேர்ந்தெடுத்தால் மோடி சொல்கிறது தானே. அப்போ இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மாநிலங்கள் எல்லாமே மோடி கண்ட்ரோலுக்கு வந்துடும். இந்த எதிர்கட்சியே இருக்காது. மாநிலத்தில் எதிர்கட்சி இருந்தால் தான் நீங்கள் கேள்வி கேட்பீங்க, எதிர்கட்சியே இல்லைன்னா எப்படி கேள்வி கேட்பீங்க? இன்னும் குறிப்பாக சொன்னால் அந்த எலக்ட்ரால் மிஷின், இந்த மிஷின் வந்து ஹரியானாவும் காஷ்மீரும் நடக்குது. ஹரியானாவும் காஷ்மீர், மகாராஷ்டிரா எல்லாமே பிஜேபி ஜெயிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். மக்களுக்கு கொந்தளிப்பு வராது? எப்படிங்க அது? இப்போவே மகாராஷ்டிராவில் பல ஊரில் கொந்தளிப்பு, நாங்கள் போட்ட ஓட்டு கிடைக்கலன்ட்டு. அப்போ மோடி வந்து எலெக்ஷன் வைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், எலக்ட்ரானிக் மிஷின் வச்சு ஒவ்வொரு இடத்துமா எலெக்ஷன் வைக்கிறார். எல்லா இடத்துலையும் பிஜேபி ஜெயிச்சா கலவரம் வந்துடும். அப்போ என்ன பண்ணுறது? ஒரேடியாக இந்தியா முழுக்க வச்சிட்டோம்னா ஒரே நாளில் யார் கேள்வி கேட்க போகிறா? அதிபராட்சி வந்துடும், எல்லாம் இவர் கண்ட்ரோல். அப்போ எதுவும் பண்ண முடியாது. இப்போ ஸ்டாலின்கிட்ட பவர் இருக்குது, மம்தாட்ட பவர் இருக்குது, உமர் அப்துல்லாட்ட பவர் இருக்குது. இப்படி நிறைய இமாச்சல பிரதேசம் ரேவந்த் ரெட்டி, இப்படி பல மாநிலத்தில் பிஜேபி ஆளாத மாநிலங்களில் முதல்வர்கள் இருக்காங்க. அந்த முதல்வர் கோட்டைக்குள்ளே நீங்கள் உள்ளே போக முடியாது. தமிழ்நாட்டில் பிஎம்ஸ்டி திட்டத்துக்கு அந்த இது பிரதமர் கொண்டு வந்த நிறைய திட்டத்தை முடியாதுன்னு ஸ்டாலின் சொல்கிறது இல்லை. ஏன் சொல்கிறாரு? அதிகாரம் இருக்குது. அப்போ அந்த அதிகாரம் தான் உங்கள் கையில் இருக்குது. அந்த அதிகாரத்தை உடைப்போம். என்ன பண்ணுவோம்? ஒரே நாடு ஒரே தேர்தல், எலக்ட்ரானிக் மிஷின் வச்சு எல்லா மாநிலத்திலையும் ஒரே நாடு தேர்தல் வச்சு மோடி வந்துடுவார். அப்போ சப்போஸ் வேறு யாராவது அந்த ஊரில் வரமாட்டாங்க, அந்த எலக்ட்ரானிக் மிஷின் இருக்குதுன்னு மக்கள் நீங்கள் கேட்குறது புரியுது. ஜெயிச்சதுக்கப்புறம் எதுவும் பேச முடியாது. முழுக்க மக்களாச்சு தான். எல்லா முஸ்லீம் கிறிஸ்டின்லாம் வெளில போங்கப்பா, இது இந்து நாடுன்னு அறிவிக்கிறோன்னு சொன்னால் யாராவது கேள்வி கேட்க முடியும்? இந்த தடவை மெஜாரிட்டியாக பிஜேபி வச்சுருந்தால் இதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்களா? மெஜாரிட்டி இல்லாத போதே பண்ணுறாங்க. அப்படி நிறைய பேர் பேசுகிறாங்க. நம்ம பொறுத்த வரைக்கும் அதற்கான விஷயமா நமக்கு தெரியல. இந்த 2029 ஒரே நாடு ஒரே தேர்தல்னு இவங்க தேர்தல் வைக்கிறாங்க அப்படிங்கிறது அது அவர்களுக்கே தெரியும், நடைமுறையில் சாத்தியம் இல்லை. உங்களுக்கு எண்ணிக்கையே இல்லாத போது எப்படி சாத்தியம்? நீங்கள் எத்தனை எம்பிக்களை விலைக்கு வாங்குவீங்க? இப்போ நிதிஷ்குமாருக்கு அது உடன்பாடாது. நிதிஷ்குமார் உள்ளுக்குள்ளே என்ன நினைப்பார்? நாயுடு என்ன நினைப்பார்? ஷிண்டே என்ன நினைப்பார்? ஒன்றும் இல்லாத மகாராஷ்டிராவை பிடிச்சதுக்கே நம்மளை வீட்டில் உட்கார வச்சுட்டாங்க. இந்தியா முழுக்க இந்த ஆள் வந்துட்டு இந்தியா முழுக்க பிஜேபிக்காரங்களே இருந்தால் என்ன நடக்கும்? எந்த கூட்டணி கட்சியும் ஒத்துக்க மாட்டாங்க. பிஜேபியுடைய கூட்டணி சிராக் பாஸ்வான்லேருந்து நிதிஷ்குமார்லேருந்து மஞ்சிலேருந்து யாருமே இதுக்கு உடன்பட மாட்டாங்க. அப்போ எந்த நம்பிக்கையில் பண்ணுறாங்க? எந்த நம்பிக்கையில்? நாளைக்கு இந்த மசோதா தாக்கல் பாராளுமன்றத்தில். ஏன் நாளைக்கு தாக்கல் பண்ணுறாங்க? ஒரு பக்கம் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, மற்றவங்க எல்லாம் வந்து அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும், அதானியை உள்ளே போடணும்னு சொல்லும்போது, அதெல்லாம் இல்லைப்பா நான் ஒரே நாடு ஒரே தேர்தலை பற்றி பண்ணுறேன்னா, இப்போ இவங்களை அவர் வலிக்கு இழுக்கிறார். ஒரே நாடு ஒரே தேர்தலை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும். இப்போ என்ன சொல்லுவார்? சரி நம்ம வந்து நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கு வச்சு கூட்டுக்குழுக்கிட்ட அனுப்புவோம் பார். முதல்ல வக்பு வாரிய மசோதா அனுப்புனீங்களா, அது என்ன ஆச்சு? ஏதாவது தெரிஞ்சுதா? அனுப்புனீங்களா, என்ன ஆச்சு? சண்டை தான் ஆச்சு. இது நடந்தால் ரணகலமே நடக்கும். இப்போ ரெண்டாவது என்ன? நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அதானியை நீங்கள் பேச மாட்டீங்க, மணிப்பூர் சம்மந்தமாக பேச மாட்டீங்க. ஆனால் இன்றைக்கும் இப்போ ஒரே நாடு ஒரே திட்டத்தை பற்றி நாடாளுமன்ற கூட்டுக்குழு கூடுவீங்க. அப்போ நாடாளுமன்றம் கூடும்ல இது சம்மந்தமாக பேசுகிறதுக்கு. அப்போ என்ன பண்ணுறது? வேகமாக மசோதாலாம் நிறைவேற்றுறது. எப்பயுமே பிஜேபியுடைய கலாச்சாரமே பார்த்திங்கன்னா, கடந்த நாடாளுமன்றம் தொடர்ந்து ஐயா மோடி வந்து நாடாளுமன்றம் வரமாட்டார். கடைசி நேரில் என்ன பண்ணுவாங்க? எல்லோரும் வெளியில் போகிறாங்கல்ல, கடைசியாக அப்படி தான் நடந்தது. நாடாளுமன்றத்தில் 140 எம்பிக்களை சஸ்பெண்ட் பண்ண பிறகு ஒரே நேரத்தில் 36 தீர்மானங்கள். அதில் ஒரு தீர்மானம் தான் புதிய குற்றவியல் நடைமுறை சட்டங்கள். இப்போ ஒரு விவசாயிகள் ஒரு இடத்துல போராடுறாங்க, அதை பற்றி கவலை இல்லை. இஸ்லாமியர்களுடைய மசூதி இடிக்கப்படுது, அதை பற்றி நீங்கள் பேச மாட்டீங்க. மணிப்பூரில் எரிஞ்சிட்டு இருக்குது, அதை பற்றி பேச மாட்டீங்க. தமிழ்நாட்டில் பேரிடர் நிதி கொடுக்குறாங்க, அதை பற்றி பேச மாட்டீங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கேரளாவில் வந்து வயநாட்டில் வந்து இன்னும் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க, அதை பற்றி நீங்கள் பேச மாட்டீங்க. சரிங்க, புதுசாக வந்து மழை பெய்யும் போது கருவிலாம் நிறையா ஊரில் இருக்காமே,
அந்த கருவிகள் வந்து இந்தியாவில் வாங்க வேண்டியதானே? இந்தியா தான் டெக்னாலஜியில் பயங்கரமாக ஆளுங்கிறீங்களே, ஏன் வானிலையை கரெக்டாக கணிக்க முடியலன்னா அதை பற்றி பேச மாட்டீங்க. டங்ஸ்டன் தொழிற்சாலை வருதே, அதை பற்றி நம்ம தான் கத்திட்டு இருக்கணும், அவங்க எதுவும் பேச மாட்டாங்க. அவங்களுடைய கொள்கை என்ன? எல்லா விமான நிலையங்களையும் அதானிக்கிட்ட ஒப்படைக்கணும். இன்னும் கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிறது. எல்லா துறைமுகங்களும் 2-3 துறைமுகம் அதானிகிட்ட இல்லாமல் இருக்குது, எல்லாத்தையும் அதானிகிட்ட ஒப்படைச்சிருவோம். அதானி ஃபாரின்லேருந்து என்னென்னமோ கொண்டு வராது. இப்போ வெளியில் வர செய்திகள்லாம் என்ன? இந்த மாதிரியான செய்திகள் வருது. இதை தொடர்ந்து இதை மடைமாற்றுவதற்கு பண்ணக்கூடிய வேலை உச்சநீதிமன்றத்துக்கு இது போகும்லாம் சொல்கிறாங்க. நம்மை பொறுத்தவரை இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க, இல்லை அது உச்சநீதிமன்றத்துக்கு போனால் இங்கேயே எடுபடாத போது எப்படி உச்சநீதிமன்றத்துக்கு போகும்? வாதமே தப்பு. உச்சநீதிமன்றத்துக்கு இது போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா இது இப்போ நாடாளுமன்றத்திலே முடங்கிவிடும். இது எப்படி இருக்குன்னா, அதாவது என்னென்னா, போகாத ஊருக்கு வழி சொல்கிற அளவுக்கு அந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவர்கள் எக்காலத்திலையும் ஒரே நாடு ஒரே தேர்தல் நிறைவேறாது. ஏன்னா இது பிஜேபியோடைய அஜெண்டா மட்டும்தான், ஆர்எஸ்எஸோட அஜெண்டா மட்டும்தான். நாயுடுவோ நிதிஷ்குமாரோ எந்த காலத்திலையும் இது உபயோகப்பட மாட்டாங்க. சிண்டே இழந்தா திருச்சி ஓடிடுவாங்க. இது நாடாளுமன்ற கூட்டத்துக்கு நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக என்னென்ன வேலை இருக்குதோ அதெல்லாம் பண்ணுவாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், நாயுடு என்ன மூவ்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காரு, நிதிஷ் என்ன மூவ்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காருன்னு. நிதிஷோ நாயுடும் அவங்க வேற ஒரு கணக்கு போட்டுட்டு தான் இருக்காங்க. மோடி ரொம்ப புத்திசாலின்னு நினைக்கிறாங்க. எல்லா புத்திசாலியும் ஒரு நாள் நெப்போலியன் என்ன சொன்னார்? இந்த உலகையே பிடித்து விட்டேன்னாரு. கடைசியாக பைத்தியக்காரன் அலைஞ்சாரு. நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வரலாறு சொல்லுது. வரலாறு திரும்புங்க. எப்பயுமே வரலாறு திரும்பும். நீங்கள் வந்து வரலாறு திரும்புதா இல்லையாங்கிறது காலம் பதில் சொல்லும். இந்தியாவிலே இரும்பு பெண்ணாங்க நம்ம இந்திரா காந்தி அம்மா எமர்ஜென்சி கொண்டு வந்தது போது இந்திய மக்கள் என்ன பண்ணாங்க? அவருக்கு எவ்வளோ பேர் இடியை கொடுத்தாங்க. ஜெயலலிதாமா வளர்ப்பு மகன் திருமணம்னாங்க. அந்த மாதிரி மக்கள் தோக்கடிச்சாங்களா இல்லையா? தொடரட்டும் இந்த பொற்காலம்னு கலைஞர் சொன்னார். அடுத்து வந்து தேர்தலில் திமுகவோட எல்லாரும் தோற்று, கலைஞரும் இன்னும் காளிமுத்து, அவங்க 2 பேர் தான். காளிமுத்து இன்னொருத்தர் மட்டும்தான் ஜெயிச்சார். அதனால் மக்களுடைய கோபம் எல்லை மீறினால் அது பெரிய புரட்சியாக வெடிக்கும். வங்காளதேசம் என்னாச்சு? பாடம் போட்டு வரலாற்றை பற்றி பாடம் கற்றுக்கணும். இலங்கை என்னாச்சுங்க? மக்கள் எந்த அளவுக்கு ஓரளவுக்கு பொறுமையாக இருப்பாங்க? நீங்களே கொஞ்சம் யோசனை பாருங்கள். இந்த மாதிரி அக்குறுமலாம் பண்ணலாமா? மறுபடியும் சொல்கிறோம், மக்கள் புரட்சியில் இந்தியாவில் வெடிக்குங்கிறாங்க. நமக்கெல்லாம் நம்பிக்கை இல்லை. மக்கள் ரொம்ப அமைதியான மக்கள். இதற்கு நாடாளுமன்றமே தீர்வு சொல்லும். மோடியுடைய எல்லா விஷயங்களையும் நிறைவேற்றுறதுக்கு நாடாளுமன்றம் இல்லை. அதானியை மறைப்பதற்கு எந்த எல்லைக்கு மோடி போவாருங்கிறதுக்கு தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரு உதாரணம். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இது கண்டிப்பாக மோடி அவர்களுக்கு வரக்கூடிய தேர்தலில் நல்ல நிலைமை கிடைக்குங்கிறாங்க. நம்மை பொறுத்தவரை நம்பிக்கை இல்லை. எவ்வளோ நாள் தான் மக்கள் பொறுமையாக இருப்பாங்க? எல்லாருக்கும் ஒரு விடிவு காலம் உண்டு. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.